வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் அனுப்பும் பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், தற்பொழுது வீராணம் ஏரியினுடைய நீர் இருப்பு எவ்வளவாக இருக்கிறது? குடிநீர் தேவைக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீராணம் ஏரி காவிரி டெல்டா கடமடை விவசாயிகளின் உயிர் நாடியாக உள்ளது. மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கல்லணை வழியாக கீழணை வந்து அங்கிருந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு கொண்டு வரப்படுகிறது. மேலும் மழைக்காலங்களில் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கின்ற மழைநீர் செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை, வெண்ணாங்குழி ஓடை வழியாக ஏரிக்கு வருகிறது. இந்த வீராணம் ஏரியுடைய மொத்த கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1465 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க முடியும். இதன் மூலமாக பார்த்தோம்னா ஏரியிலிருந்து 34 பாசன மதகுகள் மூலமாக 44,856 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுது. மேலும் சென்னை குடிநீருக்காக தினமும் 76 கன அடி நீர் அனுப்பும் விதமாக இதனுடைய அந்த கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு அங்கிருந்து 18ஆம் தேதி கீழணைக்கு வந்த தண்ணீர் வீராணம் ஏரிக்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருந்தது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பா பருவத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்ட வந்த நிலையில சென்னை குடிநீருக்கும் போயிட்டு இருந்தது. கடந்த ஆண்டு சரியான பருவமழை கடலூர் மாவட்டத்துல இல்ல. அதன் காரணமாக நீர்பிடிப்பு பணிகளின் அந்த வழிகளின் வழியாக இந்த வீராணம் ஏரிக்கு வரும் தண்ணீருடைய அளவு இந்த ஆண்டு மிகவும் குறைந்திருந்த காரணத்தினால தற்போது கீழணைக்கும் பார்த்தோம்னா அந்த தண்ணியுடைய அளவு 3 அடிக்கு கீழே இருக்கிற காரணத்தினால வீராணத்திற்கு கீழணையிலிருந்து தண்ணீர் அனுப்பும் பணி 1 மாதத்துக்கு முன்பே நிறுத்தப்பட்டுருச்சு. இதனால வீராணம் ஏரியினுடைய நீர்மட்டம் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருந்தது. ஏரியின் பல பகுதிகள் தற்போது வறண்டு இன்று காலை 6 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏரியில வெறும் 2 மில்லியன் கன தண்ணீர் மட்டுமே இருக்கிறதால சென்னைக்கு அனுப்பி வந்த தண்ணீருடைய அளவையும் படிப்படியாக குறைச்சிட்டு வந்தாங்க. நேற்று 3 கனஅடி தண்ணீர் மட்டுமே அனுப்பப்பட்ட நிலையில் இன்று முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. மேலும் விவசாய பணிகளுக்கும் அனுப்பப்பட்டு வந்த தண்ணீரும் தற்போது நிறுத்தப்பட்டு விட்டது. ஏரியுடைய நீர்மட்டம் முற்றிலும் குறைந்திருக்கிறதால சென்னை குடிநீர் அனுப்புவதற்கு மாற்று ஏற்பாடாக தற்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடலூர் அருகே இருக்க வாலாஜா ஏரியிலிருந்து தண்ணீர் அனுப்பும் பணியை தற்போது தீவிரப்படுத்திருக்காங்க. இந்த வாலாஜா ஏரியுடைய நீர் ஆதாரமா பார்த்தோம்னா என்எல்சி சுரங்கங்கள் இருக்கு. இந்த சுரங்கங்களிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் தான் வாலாஜா ஏரியில தேக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நீரை தான் தற்போது சென்னை குடிநீருக்காக அனுப்பும் பணியில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.